Hi friends, good afternoon. நாம இப்ப இருக்கிறது கோயம்புத்தூர் ஜங்ஷனுங்க. வெல்கம் டு அவர் சேனல் சூப்பர் டிராவல் vlog. நாம இன்னைக்கு கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து ஈரோடு வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். ஒரு குட்டி டிராவல் தான் இருக்க போது. இடையில வந்து ஒரே ஒரு அபிஷியல் ஆர்டர் தான், திருப்பூர் மட்டும் தாங்க. நம்ம போகக்கூடிய ட்ரெயின் சென்னை சென்ட்ரல் கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் போகக்கூடிய சென்னை கோயம்புத்தூர் சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் இன்னைக்கு டிராவல் பண்ண போறோம். இந்த ட்ரெயின் நம்பர் பத்தி பார்த்தலாம். 12676. கோயம்புத்தூர்ல இருந்து மதியம் 3:15 புறப்படுற இந்த ட்ரெயின் நைட்டு கோயம்புத்தூர் சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணுங்க. ஒரு செம சூப்பரான ட்ரெயின், சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி இந்த ட்ரெயினுங்க. நம்ம வந்து லாஸ்ட் மினிட்ல ட்ரை பண்ணதுனால இதில் வந்து ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 60 ரூபாங்க. வெறும் 60 ரூபால நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து ஈரோடு வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். நம்ம போகக்கூடியது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போகக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் போக போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி இந்த வீடியோ ஜர்னி சண்டே ஈவினிங் ஸ்டேஷன் எவ்வளவு பிஸியா இருக்கு பாருங்க கோயம்புத்தூர் ஜங்ஷன். டிராவல் பண்ணக்கூடிய கோயம்புத்தூர் சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் 12676 பிளாட்ஃபார்ம் அலாட் பண்ணிட்டாங்க. 4ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம் வந்து டிபார்ட் ஆகுதுங்க. வாங்க நம்ம இந்த வியூலாம் பார்த்துக்கிட்டே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் போயிடலாம். நடைமேடை 1-2 இதுல போனுங்க. நம்ம போறது 4ஆம் நம்பர், 3-4 அந்த பக்கம் இருக்கு. நடைமேடை 3-4 இதுல போனுங்க. 5-6 ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட்ல இருக்கணும். கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 வந்தோம். கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போகக்கூடிய இந்த கோச் ரேக் பாத்தீங்கன்னா தீன் தயாள் கோச்னு ஒரு லேட்டஸ்டான கோச்சுங்க. உள்ள போய் இது வந்து மணிக்கு 130 கிலோமீட்டர் ஸ்பீடு ஓடக்கூடிய பர்மிஷன் கொடுத்துருக்கூடிய அந்த கோச்சுங்க. வாங்க உள்ள போய் இந்த கோச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பரா இருக்குங்க. அந்த செகண்ட் சிட்டிங்கே பாருங்க. நம்ம நார்மலா இன்டர்சிட்டி இருக்கும் இல்லைங்களா, திருப்பதி இன்டர்சிட்டி, கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி, பெங்களூர் இன்டர்சிட்டி, அதெல்லாம் பாத்தீங்கன்னா கால்கள் முட்டுற மாதிரி ரொம்ப ஸ்பேசிஸ் கம்மியா இருக்குங்க. இது பாருங்க, நல்ல ஸ்பேசிஸ் சூப்பரா இருக்குங்க. இங்க பாருங்க, நல்ல தாராளமான ஸ்பேசிஸ் கொடுத்துருக்காங்க. அகலமா சீட்ல அகலமா இருக்கு. இந்த கோச்சோட இதுவும் பாத்தீங்கன்னா எல்ஹெச்பி கோச்சுங்க. நம்முடைய இந்த சென்னையில தயாரிக்கிற கோச் இல்லாம இது வந்து எல்ஹெச்பி கோச்சில் தீன் தயாள் கோச்சில் இது கொடுத்துருக்காங்க. செமையா இருக்கு ட்ரெயின். ஸ்பேசிஸ் பாருங்க, சார்ஜ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, லக்கேஜ் ஹோல்டர் மேல கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாட்டில், நம்ம வாட்டர் பாட்டில் இருக்கிற இது கீழே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றிலுமே 2 சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கு. ட்ரெயின் பாத்தீங்கன்னா நல்லா வெளிச்சமா கலர்ஃபுல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு. சீட்டும் பாருங்க, ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க. நல்லா நம்ம ஃபேமிலி வந்தோம்னா, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா வந்தோம்னா ஜாலியாக உட்காந்து பேசிட்டு போறதுக்கு ஒரு செம்மையான ட்ரெயினுங்க. இது வந்து செகண்ட் சிட்டிங் கேட்டகரியோட ட்ரெயினுங்க. அப்படியே நம்ம ஏசியும் பார்த்துட்டு அப்படியே லோக்கல் சாப்பிட்டு பார்த்துட்டு வரலாம். நம்ம டிராவல் பண்ணக்கூடிய சென்னை கோயம்புத்தூர் சென்னையோட ஏசி கோச்சிங்க. C1 C2 2 கோச் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து வந்துடலாம்.
நம்ம யஸ்வந்த்பூர்லேருந்து மங்களூர் போனோம் இல்லைங்களா, இந்த ட்ரெயினில் நம்ம விஸ்டடம் கோச் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குங்க. 3+2 கான்ஃபிகரேஷனில் சீட் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டோட ஸ்பெசிலிட்டிலாம் பார்த்துடலாம். சீட்டு செம்மையா இருக்குங்க, கலர்ஃபுல்லா நல்ல கிரீன் ஷேடில் கொடுத்துருக்காங்க. ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு புஷ் பேக் இருக்குங்க. புஷ் பேக் ஒர்க் ஆகல. மற்றபடி பார்த்தீங்கன்னா டைனிங் சீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சேருக்கு. மீதி சேர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி சீட்டில் வந்து இந்த ட்ரே எடுத்து வருமா அந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட் இல்லைங்க, அதெல்லாம் ஃபுட் ரெஸ்ட் இருக்கு. அந்த டைப் பார்த்துடலாம். சார்ஜிங் பாயிண்ட்லாம் எல்லாத்துக்கும் சார்ஜிங் பாயிண்ட் அவைலபிள் இருக்குங்க. லக்கேஜ் ஹோல்டர் மேலே இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. இதில் ரீடிங் ஒர்க் ஆகுதுங்க. ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம அந்த அட்ஜஸ்டபிள் இதை பார்த்துடலாம். ஃபுட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது அட்ஜஸ்டபிள் டைப்புங்க. வேணா நம்ம மேலே லாக் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஃபுட்ரெஸ்ட் அட்ஜஸ்டபிள். அப்புறம் புஷபிள். இது பார்த்தீங்கன்னா ட்ரே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டைனிங் டேபிள் சீட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃப்ரண்ட் சீட்ல இருந்து இருக்குங்க. நம்ம டீ சாப்பிட இது புக் படிக்கிறதுக்கு லேப்டாப் யூஸ் பண்றதுலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ரீடிங் லைட் இருக்குங்க. 3 பேருக்கும் தனித்தனியா பொசிஷன் பாருங்க. ஒன்று அந்த பக்கம், ஒன்று சென்டர்ல, ஒன்று இந்த பக்கம் 3 வர மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 இதுவுமே ரீடிங் லைட் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நல்லா கலர்ஃபுல்லா சும்மா ஜாலி ஜிலி ஜில்லுன்னு போறதா இருந்தா நம்ம இந்த கோச்சை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம போகக்கூடிய ட்ரெயினுக்கு இப்பதான் லோகோ கப்பல் பண்ண கூட்டு வந்திருக்காங்க. வேப் 7 ஈரோடு லோகோ செட்டோடது. அதான் நம்மள இன்னைக்கு கோயம்புத்தூர் டு சென்னை வரைக்கும் ஃபுல் பண்ணி கூட்டு போகுதுங்க. செம்ம லோகோ இருக்கு பாருங்க. ஒயிட் கலர்ல இந்தியன் ரயில்வேஸ் 30714 கேப் 2 வேப் 7 ஈரோடு டீசல் லோகோ செட்டோடதுங்க. நம்மளோட ட்ரெயினை இன்னைக்கு புல் பண்ணிட்டு போற ராஜா இவருதாங்க. வேப் 7 EDLS ஈரோடு டீசல் லோகோ ஷெட்டோடதுங்க. இவரு நம்ம புல் பண்ணிட்டு போறாரு. கோயம்புத்தூர் டு சென்னை வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் இவரு தான். எந்த ஒரு ரிவர்சல் எதுவும் கிடையாதுங்க. செம்மையா இருக்க போது இன்னைக்கு டிராவல். கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல பாருங்க எத்தனை லோகோ பாருங்க. ரெண்டு ரெடியா நின்று இருக்குது. ஈவினிங் கிளம்புறது, ஈவினிங்ல இருந்து நைட் வரைக்கும் கிளம்பக்கூடிய அத்தனை லோகோ ரெடியா இருக்குங்க. ஒவ்வொன்றும் அப்படி பேர் பாருங்க. அது வந்து வேப் 4ங்க. இது வந்து இதுவும் வேப் 4 அரக்கோணம் செட்டோடது. அடுத்து பாத்தீங்கன்னா ஈரோடு லோகோ ஓடுதுங்க. இதுவுமே வேப் 7 ஈரோடு. இது பாருங்க வரிசையா லோகோ இருக்கு. அங்க ஒரு 4 லோகோ இருக்குங்க. மொத்தம் இந்த ரேக்கிலே பாத்தீங்கன்னா ஒரு 7-8 லோகோ இருக்குங்க. ட்ரெயின் நம்பர் 12676 கோயம்புத்தூர் டு சென்னை சென்ட்ரல் வரைக்கும் போகக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ங்க. அதோட கோச் பொசிஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லோகோங்க. லோகோக்கு அப்புறம் ஒரு ஜென்ரேட் கார் இருக்கு. ஜென்ரேட் காருக்கு அப்புறம் 2 ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் கோச் இருக்குங்க. 2 ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் கோச்சுக்கு அப்புறம் D1ல இருந்து D12 வரைக்கும் 12 கோச் கொடுத்துருக்காங்க செகண்ட் சிட்டிங்க்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது சென்ட்ரலயே 2 ஏசி கோச் கொடுத்துருக்காங்க. C1 C2 2 ஏசி கோச் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா 2 ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் கோச் இருக்குங்க. அதுக்கப்புறம் கடைசியா பார்த்தா SLR கோச் ஒன்று இருக்குது. அப்புறமா கார்டு பெட்டி இருக்குங்க. இதுதான் இந்த ட்ரெயினோட கோச் பொசிஷன். இதுல வந்து ஸ்பெஷல் என்னன்னா பேண்ட்ரி கார் கொடுத்துருக்காங்க. பேண்ட்ரி காருக்கும் ஒரு ஏசி வித் ஏசியோட இருக்கிற ஒரு கோச் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான தான் நான் டிராவல் பண்ண போறோம். நம்ம ஃபுல் பண்ணிட்டு போறது ஈரோடு டீசல் லோகோ செட்டோட வேப் 7 கோச் லோகோ தான் நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச் ஃபுல் பண்ணிட்டு போக போகுதுங்க. இன்னைக்கு டிராவல் செம்ம ஜாலி சூப்பரா இருக்க போகுது. ஆனா நம்ம வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் டு சென்னை சென்ட்ரல் வரைக்கும் போக போறதுல ஈரோடுலயே இறங்கிடுவோம். நமக்கு வந்து அபிஷியலாக ஒரே ஒரு ஆள் இருக்கு, திருப்பூர் தான். நம்ம இங்க 3:07 கிளம்புறது. அங்க வந்து பாத்தீங்கன்னா 4:40 நம்ம ஈரோடு ரீச் பண்ணிடுவோம். ஆன் டைம்ல போனா 4:40 ரீச் பண்ணிடுவோம். இந்த ட்ரெயின் எப்படி இருக்குது, டிராவல் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். வாங்க நம்ம ஒரு கோச்சிங் போயிடலாம். இதுலயுமே பாத்தீங்கன்னா பேண்ட்ரி கார் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏசி ஹாட் பஃபட் ஏசி கார் கொடுத்துருக்காங்க. ஏசில இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் தான் இந்த ட்ரெயினுக்கு கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்கு. உள்ள போய் பார்த்தோம், சூப்பரா இருந்தது. உள்ள வீடியோ எடுக்கல. கோயம்புத்தூர் டு சென்னை போறது கூட அண்டேஸ்வர் கோச்சு 4 கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் 2 பேக் 2 இருக்கு.
எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாம் பேக் டைஸ் இங்கே செகண்ட் சீட்டிங் ஏசியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த சீட்டு வேகன்சியாக தான் இருக்கு. அது வந்து திருப்பூர் அல்லது ஈரோட்டில் தான் டிக்கெட் ஏறுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 பெட்டியுமே ஜன்னல் கம்பார்ட்மெண்ட் செம்ம இதாக இருக்குங்க, ஜாம் பேக்டாக இருக்கு. பாருங்களே பார்த்தா தெரியும். SLR கோச் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாம இருந்திருக்கும். அதோட ஃபுல் டீடைல் இப்போ சொல்லிடுறேங்க. SLR கோச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதை ரெண்டா பிரிப்பாங்க. ரெண்டா பிரிச்சு ஒரு பார்ட்டை வந்து லக்கேஜுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. இன்னும் மீதி இருக்கிற ஒரு பார்ட்டை அதை ரெண்டா பிரிச்சு ஒரு பார்ட்டை வந்து லேடிஸ் கோச்சை யூஸ் பண்ணிடுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், அதாவது திவ்யஜன் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஹேண்டிகேப்ட், அவங்க யூஸ் பண்றதுக்காக அந்த இன்னொரு கோச்சை விட்டுருப்பாங்க. அதில் வந்து SLRல அந்த ஹேண்டிகேப்ட் கூட ஒரு எஸ்கார்ட் ஒருத்தர் கூட கூட்டிட்டு போகலாம். அவங்க 2 பேரும் அதை டிராவல் பண்றதை கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த பெட்டி நீ பார்த்துருப்பீங்க, கடைசி ஒரு பெட்டி மட்டும் காலியாவே இருக்கும். அது வந்து அந்த மாற்றுத்திறனாளிகள் ஹேண்டிகேப்ட் யூஸ் பண்றதுக்கான பெட்டி தான். அதுல நீங்க நம்ம அதில் தான் டிராவல் பண்ண போறோம். இதோட டீடைல் வந்து நம்ம உள்ள போயிட்டு உங்களுக்கு டீடைல சொல்றோம். இது மாற்றுத்திறனாளிகளுக்கு, அதாவது ஹேண்டிகேப்ட் அவங்களுக்காக தனியாக ஒதுக்கப்பட்ட கோச்சுங்க. இந்த கோச்சில் வந்து மற்ற யாரும் டிராவல் பண்ணக்கூடாது. மாற்றுத்திறனாளி ஹேண்டிகேப்ட் அவர் கூட வர எஸ்டார்ட் ஒரு 2 பேர் தான் இதில் டிராவல் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வரதுக்கு அந்த விண்டோவே பார்த்தீங்கன்னா டோரே பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஸ்பேசியஸ் கொடுப்பாங்க, வீல் சேரோட உள்ள வர மாதிரி. உள்ள வந்து பாருங்க, உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 இது மட்டும் இருக்கு, நல்லா ஸ்பேசியஸா இருக்கும். மேல இதுல வந்து ஸ்லீப்பிங் தூங்குறதா இருந்தாலும் மேல வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லக்கேஜ் பக்கத்திலேயே கொடுத்துருக்காங்க. இது வந்து வீல் சேரோட வந்தோம்னா வீல் சேரோட அப்படியே உட்காந்துட்டு அந்த ஹேண்டிங் பிடிச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீல் சேரோட வரவங்களுக்காக இந்த இவ்வளவு ஸ்பெசிலிட்டியோட இருக்கும். இதுல வந்து இந்த ஹேண்டிகேப்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமானது இதுல ரெஸ்ட் ரூம் நம்ம பார்த்துருப்பீங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட், லைட்டிங் எல்லாமே, ஃபேன் எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. இது தீன் தயாள் கோச்சில் உருவாக்கப்பட்ட லேட்டஸ்டான கோச். இந்த ஹேண்டிகேப்ட் கோச்சில் SLR கோச்சில் முக்கியமானது ரெஸ்ட் ரூமுங்க. மற்ற ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன இடத்துல ஸ்பேசியஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க. உள்ள போயிட்டு டோர் லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீல் சேரோட உள்ள போயிட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியே வர கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஸ்ட் ரூம் பாருங்க, நீங்களே உங்களுக்கு ஸ்பேசியஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா நீட்டாக வீல் சேர் உள்ள போயிட்டு ஃப்ரீயா வர டோர், 2 பக்கம் டோர் கொடுத்துருப்பாங்க. அந்த டோர்ல யூஸ் பண்ணிட்டு நம்ம வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்க ஹேண்டிகேப்டா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெயின்ல மேக்ஸிமம் எல்லா ட்ரெயினுமே SLR கோச் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். SLR கோச் இல்லைனா ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் SLR கோச்சுங்க. இது வந்து லக்கேஜ் ரூம். இந்த லக்கேஜ் ரூம் இருக்கு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், திவ்யஜனை, அதாவது மாற்றுத்திறனாளிகள் ஹேண்டிகேப்ட் யூஸ் பண்ணக்கூடிய பெட்டிங்க. அது பக்கத்திலே இருக்கக்கூடியது அது வந்து லேடிஸ் கோச்சுங்க. இந்த கோச் வந்து லேடிஸ் கோச். இதை ரெண்டா பிரிச்சு இதுல நமக்கு யூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் பார்த்தாலும், அதாவது படிக்க தெரியாதா கூட அந்த வீல் சேர் போட்டிருப்பாங்க, அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது வந்து மாற்றுத்திறனாளி பயணிக்கக்கூடிய பெட்டின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சுங்க. ஆன் டைம் 3:15 கரெக்டாக ட்ரெயின் எடுத்துட்டாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:20 ஆகுது. நம்ம ஸ்லோவா ரன் ஆகி இப்போ தான் கோயம்புத்தூர் நார்த் ஸ்டேஷன் பக்கம் வந்திருக்கோம். ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜெர்னியாக இருக்க போகுது. சென்னை சென்ட்ரல், கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து சென்னை சென்ட்ரல் போகக்கூடிய இந்த ட்ரெயின்ல நம்ம டிராவல் பண்றது ஒரே ஒரு ஆஃபீஸ் டிராவல் தான் வருங்க. திருப்பூர் ஜங்ஷன், ஈரோடு ஜங்ஷன் நம்ம இறங்கிடுவோம். நம்ம டிராவல் டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 40 நிமிஷம் தாங்க. ஒரு சூப்பர் டிராவலா இருக்கும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா 130 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடு டிராவல் பண்ணக்கூடிய கோச் தான் இந்த தீன் தயாள் கோச்சுங்க. இது வந்து எவ்வளவு ஸ்பீடு மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்பீடோமீட்டர் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளவு ஸ்பீட்ல அந்த ட்ரெயின் போகுதுன்ட்டு. செம ஜெர்னியா இருக்கும் போது
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ட்ரெயின் டிராவல் பண்ணுற ரூட்டையும் இது எவ்வளோ நேரத்தில் டிஸ்டன்ஸ் பண்ணுறது, எவ்வளோ கிலோமீட்டர் போகுதுங்கிறத பார்த்துடலாம். கோயம்புத்தூர் ஜங்ஷனில் புறப்படும் இந்த ட்ரெயின் ஈரோடு, சேலம், மொரப்பூர், ஜோலார்பேட்டை, காட்பாடி, அரப்பாணம் வழியா சென்னை ரீச் பண்ணுங்க. மொத்தம் வந்து 424 கிலோமீட்டர் ரீச் பண்ண டிராவல் பண்ணுற ட்ரெயின். நம்ம இப்ப திருப்பூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டாங்க. டைம் இப்ப 3:58. ஆன் டைம் ரீச் பண்ணிட்டாங்க. ட்ரெயின் செம ஸ்பீடு பார்த்துருப்பீங்க. 110 120 வரைக்குமே ஸ்பீடு போச்சுங்க. இப்போ வந்து நம்ம இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பத்தி பார்த்துடலாம். கோயம்புத்தூர் டு ஈரோடு வரைக்கும் ஃபர்ஸ்ட் டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாங்க. செகண்ட் சீட்டிங்ல 80 ரூபா டிக்கெட் சார்ஜுங்க. செகண்ட் சீட்டிங்ல 80 ருபீஸ். அதே நம்ம ஏசியில சிசில டிராவல் பண்ணோம்னா 315 ரூபாங்க. 315 ருபீஸ் ஆகுதுங்க. ஃபுல் ஸ்ட்ரெச் பார்த்துடலாம். இப்ப கோயம்புத்தூர் ஜங்ஷன் டு சென்னை வரைக்கும் டிராவல் பண்றது ஃபுல் ஸ்ட்ரெச் பாத்தீங்கன்னா செகண்ட் சீட்டிங்ல 190 ரூபாங்க. 190 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. இதே வந்து நம்ம சிசில டிராவல் பண்ணோம்னா 685 ரூபாங்க. 685 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க இந்த ட்ரெயின்ல. செம்ம ட்ரெயினுங்க, செம்ம ஸ்பீடு, நல்லா சூப்பராகவே போகுது இந்த கோயம்புத்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். டைம் இப்போ ஈவினிங் 4 o'clock ஆகுதுங்க. நம்ம காஃபி வாங்கியிருக்கோம் திருப்பூர் ஜங்ஷன்ல. நல்லா இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திருப்பூர் ஜங்ஷன்ல இருந்து டிபார்ட் ஆகி போயிட்டு இருக்கோம். ட்ரெயின் வந்து ஆன் டைமுங்க, நல்ல ஸ்பீடு, 110 120 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடு போகுதுங்க. இப்போ இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் பார்த்துடலாம். இது வந்து கோயம்புத்தூர் டு சென்னை சென்ட்ரல் வரைக்கும் போகுதுங்க. அப்புறம் சென்னை சென்ட்ரல்ல இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் போகுதுங்க. அப்போ போறப்ப பாத்தீங்கன்னா இது வந்து கோவை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற நேம்ல போகுது. சென்னையில இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் போறது பாத்தீங்கன்னா பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ், கேள்விப்பட்டிருக்கீங்க, ரொம்ப ஃபேமஸான ட்ரெயின். அந்த பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ்ல இந்த டிராவல் ஆகுதுங்க. ரேக் ஷேரிங் வந்து கோயம்புத்தூர் டு சென்னை, சென்னை டு கேஎஸ்ஆர் பெங்களூர், திரும்ப கேஎஸ்ஆர் பெங்களூர் டு சென்னை, சென்னை சென்ட்ரல் டு கோயம்புத்தூருங்க. இதுபடி ரேக் ஷேரிங் பண்ணிட்டு இருக்கு. இப்ப நம்ம டெஸ்டினேஷன்ல திருப்பூரோட பாத்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டாங்க. இன்னொரு 50 கிலோமீட்டர் ஈரோடுக்கு இருக்கு. 50 கிலோமீட்டருக்கு ஒரு 40 அல்லது 45 மினிட் ஆகும். நம்ம டிராவல் வந்துட்டோம்னா ஸ்பீடு பாருங்க, செம்மையா போயிட்டு இருக்கு. நம்ம டிராவல் பண்ணிட்டு வந்த ட்ரெயின் ஈரோடு ஜங்ஷன்ல இருந்து மூவ் ஆகி போயிட்டு இருக்குங்க. ஒரு செம்ம ஜெர்னிங்க. 4:40 வர வேண்டியது 4:55 வந்துச்சுங்க. ஒரு 15 நிமிஷம் டிலேவா நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ஆனால் சூப்பரான ஜெர்னிங்க. 1 மணி நேரம் 35 நிமிஷம் தான் டிராவல் டைம். இப்போ நம்ம 1 மணி நேரம் 50 நிமிஷம் எடுத்திருக்கோம். ஆனால் செம்ம ஜெர்னியாக இருந்ததுங்க. நீங்கள் சென்னை போகிறதுக்கு இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணலாம், இல்லை கோயம்புத்தூர் டு ஈரோடு இந்த சின்ன இதை யூஸ் பண்ணனாலும் இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம ஸ்பீடுங்க ட்ரெயின். 120 125 வரைக்கும் ஸ்பீடு போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு ட்ராவல் vlog.